ஹலோ மக்களே, வெல்கம் டு மக்கள் சேவை மையம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, 10th இல்லை 12th மார்க் ஷீட் இல்லை சர்டிஃபிகேட்டை ஆன்லைன்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் ஃபார் தேர்வுகள் இயக்ககம், அரசு தேர்வுகள் இயக்ககம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஹால் டிக்கெட்டு, டைம் டேபிள், நோட்டிஃபிகேஷன், ரிசல்ட், இங்கே எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பப்ளிக் சர்வீஸ்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு லிங்க் வரும், ஆன்லைன் பப்ளிக் சர்வீசஸ். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு இந்த பேஜ் லோட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் பேமெண்ட் ஸ்டேட்டஸ், இப்போ அப்ளிகேஷனுக்கு பேமெண்ட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இந்த ட்ராக் ஸ்டேட்டஸாக பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்கள் சர்டிஃபிகேட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இங்கே நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த 3 ஆப்ஷனை அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டைப்புன்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே கிளாஸ், நீங்கள் 10th இல்லை 12th எஸ்எஸ்எல்சியா இல்லை ஹெச்எஸ்சியா, நீங்கள் 10th 12th உங்களோட ஆப்ஷன் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரீசன் நம்பர் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட ரீசன் நம்பர், ரோல் நம்பர், நீங்கள் 10th எக்ஸாம் எழுதும் போது ஒரு ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த இயர் நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னு சொல்லி அந்த இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த செஷன், எந்த மந்த், மேக்ஸிமம் நம்ம வந்து ஏப்ரல் மந்த்து இல்லை மார்ச் மந்த்து தான் இருக்கும். நீங்கள் அது ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க, எந்த மந்த்துன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருந்ததோ அந்த நேம் இங்கே கொடுத்துருங்க. உங்களோட மொபைல் நம்பரை இங்கே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடியை இங்கே கொடுத்துருங்க. இங்கே கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து பை டிஃபால்ட்டாக உங்களோட சான்றிதழை உங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சுருவாங்க. உங்களோட அட்ரஸ் இங்கே கரெக்டாக கொடுத்துருங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட், நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி நீங்கள் வந்து ஆன்லைனில் போலீஸ்கிட்டேருந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து ரிப்போர்ட்டு ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்க. அப்புறம் உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப், ஆதார் கார்டை ஏதாவது ஒன்று நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட டிசி இல்லை லெட்டர் ஃப்ரம் ஸ்கூல், இப்போ உங்களோட டிசி இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இல்லைனா உங்கள் ஹெட் மாஸ்டர் கிட்டேருந்து ஒரு லெட்டர் எழுதி இந்த மாதிரி என்னோட சர்டிஃபிகேட் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதிட்டு வந்து அந்த லெட்டர் இங்கே அப்லோட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே கேப்சா என்டர் பண்ணி உங்களுக்கு இந்த ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூப்ளிகேட் சர்டிஃபிகேட், இது வந்து மார்க் ஷீட் கிடையாது, இது சர்டிஃபிகேட்டு. இந்த சர்டிஃபிகேட்டுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 505 ரூபா. நீங்கள் இந்த 505 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ரொசீட் வித் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த 505 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டை இங்கே டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்கும் இந்த டாக்குமெண்ட் டைப்பில். கீழே பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் காப்பி ஆஃப் மார்க் ஷீட், இதுதான் மெயின். இப்போ உங்கள் மார்க் ஷீட் தொலைஞ்சிருச்சுன்னா இங்கே வந்து சர்டிஃபிகேட் காப்பி ஆஃப் மார்க் ஷீட் கொடுத்துட்டு இங்கே எந்த கிளாஸ் 12th இல்லை 10th சொல்லி எஸ்எஸ்எல்சியா இல்லை ஹெச்எஸ்சியா கொடுத்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இங்கே கொடுத்துக்கலாம். அப்புறம் இயர் ஆஃப் அப்பியரன்ஸ், எந்த வருஷம் நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க, எந்த மந்த்து நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம், கேண்டிடேட் நேம், அப்புறம் கேண்டிடேட்டோட மொபைல் நம்பர், அப்புறம் இமெயில் ஐடி என்டர் பண்ணி கேப்சா என்டர் பண்ணுவீங்க. இந்த சர்டிஃபிகேட் காப்பி ஆஃப் மார்க் ஷீட், உங்கள் மார்க் ஷீட்டோட காப்பிக்கு 305 305 ரூபா அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக எடுத்துக்காங்க. இதுக்கு வந்து எஃப்ஐஆர் காப்பிலாம் தேவைப்படாது. எஃப்ஐஆர் காப்பி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் சர்டிஃபிகேட் 12th இல்லை 10th மெயின் சர்டிஃபிகேட்டு தொலைஞ்சு போச்சு, அந்த காப்பி வேணும்னா தான் உங்களுக்கு எஃப்ஐஆர் வேணும். மார்க் ஷீட் காப்பிக்கு உங்களுக்கு எஃப்ஐஆர்லாம் தேவைப்படாது. நீங்கள் டேரெக்டாக இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ப்ரொசீட் வித் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடும். ஒன்ஸ் இந்த பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இங்கே நீங்கள் அந்த அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று வரும், அந்த நம்பரை வச்சு இங்கே டவுன்லோட் கொடுத்துக்கலாம். உங்களோட சர்டிஃபிகேட் காப்பியை வந்து மார்க் ஷீட் காப்பி வந்து இங்கே நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கும், ட்ரிப்ளிகேட் சர்டிஃபிகேட், மைக்ரேஷன் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி சொல்லி. மேக்ஸிமம் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் அண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் மார்க் ஷீட், இது 2 தான் மேக்ஸிமம் யூஸ் ஆகும். மற்ற 2 நமக்கு யூஸ் ஆகாது. இந்த 2மே சேம் ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்கும். இது ஒன்லி ஃபார் இந்த டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும்தான் எஃப்ஐஆர் தேவைப்படும். மற்ற எதுக்குமே எஃப்ஐஆர் காப்பி தேவைப்படாது. ஜஸ்ட் உங்களோட ரோல் நம்பர், எந்த வருஷம், எந்த மந்த்துன்னு சொல்லி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த எஃப்ஐஆர் காப்பி, இந்த டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டுக்கு எஃப்ஐஆர் காப்பி உங்களுக்கு வேணும், எப்படி ஆன்லைனில் எஃப்ஐஆர் காப்பி எடுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அவ்வளோதான் மக்களே, ஈஸியாக நீங்கள் வந்து 10th 12th மார்க் ஷீட்டு இல்லை சர்டிஃபிகேட்டை ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.